நியர்லி 1999ல ஆரம்பிச்ச ஜர்னி 2001க்கு அப்புறமா ஐ திங்க் போதுமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கல. 2 இயர்ஸ் தான் வந்து உங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து கிடைச்சது. பட் இது நீங்க சொல்ற மாரி நம்ம சைட்ல இருக்கிற ஒரு சில விஷயங்களும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஏன் இது வந்து எனக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாரியான ஒரு சில தாட்ஸும் ரொம்ப நம்மள தூங்க விடாம பண்ணியிருக்கும் நெறைய நைட்ஸ். ஸோ அந்த ஒரு தாட்ல இருந்து எப்படி நீங்க இது பண்ணீங்க? அது ஏன் அப்படின்ற கொஸ்டின் நெறைய பேர் உங்களையே கேட்டிருப்பாங்களே சார். ஸோ உங்களுடைய பதில்கள் மோஸ்ட்லி என்னவா இருக்கும்? ஜித்து, நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லலாம். லைஃப்பில் வந்து எப்பவுமே நான் வந்து ஒரு கண்ணதாசனோட ஒரு வரி எடுத்துப்பேன். இட்ஸ் ஆன்சர் டு ஆல். அது உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்குள்ள நிறைய பேர் வர முடியலல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசிக் இது என்னென்னா, டெண்டன்சி ஆஸ் ஹியூமனு நல்ல காரில் போவான், பக்கத்தில் அவனுக்குள்ள ஒரு பெரிய கார் வச்சுருப்பான். ஐயோ என்னவுக்குள்ள சூப்பர் கார் வச்சுருக்கான்டான்னு. நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பைக்கில் போகிறான், பைக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒருத்தன் சைக்கிளில் போகிறான், சைக்கிள் லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒருத்தன் நடந்து போகிறான், அவனுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் காலையில் அவன் உட்காந்துருக்கான். அப்படின்ற போது நம்ம எங்கே இருக்கோம் லைஃப்பில் அப்படின்றது நம்ம பின்னாடி பார்க்கணும். நம்ம முன்னாடி இருக்கிறனே பார்த்தா நான் ஏன் அம்பானி ஆகலைன்னா நம்ம தூங்கவே முடியாது என்னால். நான் இருக்கிற இடத்துல கூட நிறையா பேர் இல்லையே அப்படின்றது. இது நான் வந்து நிஜமாகவே அந்த எப்போ எனக்கு அந்த எண்ணம் வந்தாலும் அந்த வரியை நினச்சிப்பேன். அந்த வரியில் எல்லா ஆன்சருமே இருக்கு மச்சி அப்படின்ற மாதிரி. வி ஆர் பிளஸ்ட். இப்போ என்னவங்க திறமை வாழ்ந்த எத்தனையோ தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க, அவர் எத்தனையோ டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. அவங்க யாருமே வந்து இந்தியாவுக்கு ஆடலை. பட் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. நான் ஏன் இன்னும் ஆடலை அப்படின்றது யோசிக்கிறத விட இவ்வளோ ஆடி இருக்கேன்ப்பா அப்படின்றது எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். அண்டு அந்த டைமில் as you rightly said we have our ups and downs. பட் நான் மீண்டும் மீண்டும் என்னை தேத்திக் கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் இந்த லைன்ஸில் தான் நான்